ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஏன் யூஸ் பண்ணணும், ஓகே, வை நாட் பி வெர்சஸ் டெல்டா டயக்ராம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமோட பேசிக்ஸ், அதாவது எப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையணும், அதாவது லைக் நாட் வரையணும், எப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை வந்து லைக் கொண்டு வரணும். ஓகே, தட் இஸ் ஹவு ஐ வில் டூ த எக்ஸ்பெரிமெண்ட். யூடிஎம் யூஸ் பண்ணி டென்சைல் டெஸ்ட் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற பேசிக் ஐடியா, அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமெனோட சைஸு எக்ஸெட்ரா, அண்ட் தென் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஓகே, அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை நம்ம கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் தான் வரைஞ்சிருக்கோம். அண்ட் தென் ஐ ஹவ் ஷோன் யூ மைல்டு ஸ்டீல் ஸ்பெசிமெனோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ், அது ஏன் அந்த ரீஜன் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் எலாஸ்டிக் ரீஜன், ஏன் பிளாஸ்டிக் ரீஜன், ஏன் பிளாஸ்டிக் ஃப்ளோ, ஏன் நெக்கிங் ரீஜன் எக்ஸெட்ரா. ஓகே, அண்ட் தட் இஸ் வாட் அன்டில் நவ் வி ஹவ் டிஸ்கஸ்ட். நவ் இன்னும் கொஞ்சம் டீடைல்டாக நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் exam point of view. Stress strain diagram is going to be very 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 useful for interview also. So எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக பாருங்கள், நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமோட வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டீல் பண்ண போகிறது லீனியர் ரீஜியனில். ஓகே, என்ன லீனியர் ரீஜியன்? டோட்டலாக லீனியர் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் அதை பிரிக்கலாம். அதாவது லைக் ஐ கேன் டிவைடட் இன்டு டூ செக்ஷன்ஸ் ஐ குட் சே. ஒன் வந்து OA, அது வந்து லீனியர் எலாஸ்டிக் ஜோன். இன்னொன்று வந்து AB, அது வந்து நான் லீனியர் எலாஸ்டிக் ஜோன். ஏன் லீனியர் எலாஸ்டிக் ஜோன் சொல்றோம்? OA லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன், சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன். பட் OB ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அது ஒரு கர்வ். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a curve, it's not a straight line. ஸோ எலாஸ்டிக் ஜோன்னா என்ன? ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலை நான் வந்து டிஃபார்ம் பண்றேன். ஒன்ஸ் இஃப் ஐ ரிமூவ் த லோட், it will come back to its original shape, it will regain its original shape. ஸோ அந்த ரீஜியன், அதாவது நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு எடுத்தேன் அப்படின்னா திரும்பவும் அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த ஃபினாமினா நடக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜன் தான் வந்து எலாஸ்டிக் ஜோன். ஸோ அன்டில் பாயிண்ட் பி, ஓகே, பாயிண்ட் பி வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டு விட்டாலும் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். பர்மனெண்ட்டாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது, பர்மனெண்ட்டாக டைமென்ஷன்ஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. டெம்பரரி சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும், பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அதுதான் வந்து எலாஸ்டிக் ஜோன். அண்ட் இந்த எலாஸ்டிக் ஜோனில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு கிளாசிஃபிகேஷன், லீனியர் அண்ட் நான் லீனியர். அதில் என்ன சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். லீனியர் ரீஜன் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் நான் வந்து இப்போ ஒரு y ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஓகே, இட்ஸ் y, திஸ் எக்ஸ். நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன் அப்படின்னா என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? y is proportional to x அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். x to the power of 1, ஓகே, y is proportional to x to the power of 1 அப்படின்னு நான் ஸ்ட்ரெயிட்டாக கன்க்ளூட் பண்ணிடலாம். பட் அதுவே ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவே ஃபார் திஸ் கர்வ், ஃபார் த ஸ்ட்ரெயிட் லைன் இது கரெக்டு. ஆனால் இப்போ இது ஒரு கர்வ் இருக்குது. இப்போ ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல y ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்ட்டு என்னால் சொல்ல முடியாது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் டேரெக்டாக டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் லீனியர்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிடலாம். பட் அது நான் லீனியர் ஜோனில் இருக்குது, கர்வாக இருக்குது அப்படின்னா யூ கேன் நாட் சே தட். அப்போ நான் என்ன பண்ணுறது? வில் கம் பேக் ஃபார் இட். பட் அன்டில் நவ், அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், இந்த A பாயிண்ட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், B பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட், ரைட்? ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதுதான் வந்து ஹூக்ஸ் லா. ஸோ வாட் ஹூக்ஸ் லா ஸ்டேட்ஸ்? ஹூக்ஸ் லா இஸ் ஸ்டேட்டிங் until proportionality limit. Okay, so proportionality limit வரைக்கும் stress will be proportional to strain. Okay, normal stress is proportional to normal strain. Of course, நம்ம the shear strain diagram வரைஞ்சோம்னா shear stress is also proportional to shear strain. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் shear strain diagramல. But anyways, I won't have that much time தமிழில் அப்லோட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் you guys already know, நம்ம அது கோர்ஸில் வந்து டீட்டெயிலாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட், let us come back here. ஸோ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த லா, ஹூக்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் அன்டில் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் மட்டும்தான். எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் ஹூக்ஸ் லா அப்ளிகபிள் கிடையாது. எலாஸ்டிக் லிமிட்ன்றது என்ன பாயிண்ட்டு? பாயிண்ட் பி. ஓகே, பாயிண்ட் பி வந்து எலாஸ்டிக் லிமிட்.
point A proportionality limit. So proportionality limit வரைக்கும் தான் stress is proportional to strain, which means until proportionality limit only Hooke's law can be applied. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 1 mark question. அதாவது தியரிட்டிக்கலாக ஒரு கொஷின் கேட்குறாங்க, Hooke's law can be applied until dash. ஏல வந்து எலாஸ்டிக் லிமிட் இருக்குது, பியில் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் இருக்குது, சியில் வந்து ஈல்டு பாயிண்ட் இருக்குது, டியில் வந்து அல்டிமேட் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஏ எலாஸ்டிக் லிமிட், பி ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், சி ஈல்டு பாயிண்ட், டி அல்டிமேட் பாயிண்ட். ஓகே, என்ன ஆன்சர்? எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் ராங். ஓகே, பிகாஸ் elastic limit வரைக்கும் it is not applicable, only until proportionality limit தான் it is applicable. Okay, so until elastic limit it is not applicable because A ல இருந்து B it's a non-linear elastic zone. So நான் சொன்ன questionக்கான answer option B proportionality limit. Okay, option B proportionality limit is correct. So theoretically அதாவது கான்செப்சுவலாக எந்த கொஷின் கேட்டாலும் ரிலேட்டட் டு Hooke's law, யூ நீட் டு மேக் ஷுர் தட் Hooke's law இஸ் அப்ளிகபிள் வித்தின் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் ஒன்லி. இந்த பாயிண்ட்டை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து ஒரு ராங் கான்செப்ட் நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி எக்ஸாம், கேட் எக்ஸாம் ஒரு டிஆர்பி வாட் எவர் மேபி, கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 6 months ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எஸ்ஓஎம் ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சிருக்கீங்க, சில கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா you might have an idea. I'm not objecting it. But நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, if you are starting very freshly, காலேஜ்ல இருந்து டேரக்டாக இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லாம் இந்த தப்பான கான்செப்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, எலாஸ்டிக் லிமிட் வர Hooke's law applicable இல்லை, ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் until proportionality limit only. ஓகே, ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு. ஓகே, ஸோ பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேத்தமெட்டிக்கல் கொஷின் ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் யூ வில் டூ அந்த டைமில் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், எலாஸ்டிக் லிமிட், ஈல்டு பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட். இங்கே வந்து வி ஹாவ் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், எலாஸ்டிக் லிமிட், அது பக்கத்தில் வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட் இருக்கும், கீழே லோவர் ஈல்டு பாயிண்ட் இருக்கும். ஐ ஆல்ரெடி ஷோன் யூ இந்த லாஸ்ட் டயக்ராம். ஸோ லோவர் ஈல்டு பாயிண்ட் தான் வந்து நம்மளோட ஈல்டு பாயிண்ட், ரைட்? ஸோ ஈல்டு பாயிண்ட் அதாவது பாயிண்ட் டி. ஓகே, லாஸ்ட் டயக்ராம் நீங்கள் நோட்டில் வரைஞ்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் see it. Yield point D and elastic limit A and proportionality limit elastic limit B and proportionality limit A, all these 3 points will be very close to each other. So ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதனால கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அண்ட் கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின் வேல்யூவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதனால அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எலாஸ்டிக் லிமிட் ஒரு 200 மெகாபாஸ்கல் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் மேபி 190 மெகாபாஸ்கல், yield point maybe 195 megapascal. ஸோ எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓகே, சின்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால இந்த 3 பாயிண்டோட ஸ்ட்ரெஸ் என்னென்ன பாயிண்ட்? ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், எலாஸ்டிக் லிமிட் அண்ட் yield பாயிண்ட். ஓகே, இந்த 3 பாயிண்டோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம சேமாக தான் எடுத்துப்போம் எப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மட்டும். பட் தியரிட்டிக்கலாக கொஷின் கேட்கும்போது யூ ஹாவ் டு ஆன்சர் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வரதான் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வரதான் Hooke's law applicable. பட் ப்ராப்ளம்க்கு இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்ம சேமாக எடுத்துக்கிறோம் அப்படின்றனால ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் இந்த சிக்மா வந்து ஈல்டு சிக்மா வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு, எலாஸ்டிக் லிமிட்டு, ப்ரொபோஷனல் லிமிட் மூணுமே வந்து சேமாக எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எப்சிலானும் சேமாக இருக்கும். ஓகே, கிளியர், ரைட்? ஸோ லெட் அஸ் ப்ரொசீட். ஸோ நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷினையும் நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டேன். தியரிட்டிக்கலாக கேட்டால் அப்படி ஆன்சர் பண்ணணும், ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டால் அப்படி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்தராக நான் இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டை ரிமூவ் பண்ணோம்னா ஐ நீட் டு ஆட் அ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் விச் இஸ் E. Okay, so E is my proportionality constant of proportionality, or else this is also called as Young's modulus. Okay, அப்படி இல்லைன்னா modulus of elasticity, or else simply we can call this as elasticity also. ஓகே, ஒரு கொஷனில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேஜராக இந்த 3 நேம் தான், Young's modulus, modulus of elasticity or simply elasticity. ஓகே, ரைட். நவ் இந்த Young's modulusனா என்ன, modulus of elasticity-னா என்ன, அதாவது வாட் இஸ் மீன் பை தட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். பிஃபோர் தட் இந்த we will see it. Okay, physical significance we will see it. Just wait for a moment. But before going into that, okay, we will understand one thing. First of all, இதோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்ட்ரெயினுக்கு என்ன யூனிட்? mm per mm or meter per meter. ஏன்னா வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்.
ஸோ mm/mm or meter/meter whatever யூனிட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு ஜென்ரலாக நோ யூனிட், அப்படின்னா mm/mm ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் பாஸ்கல், மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன யூனிட்டோ அதே தான் உங்களோட யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டோ. ஓகே, ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆல்சோ or modulus of elasticity or elasticity, that is also having the same unit, megapascal. Okay, right. First point related to Young's modulus. நம்ம இந்த Young's modulus Hooke's law introduce பண்றோம், right? அதாவது linear elastic zone வரைக்கும் தான், linear elastic zone வரதான் இந்த lawவே applicable. Once if I cross that, இந்த lawவே applicable கிடையாது. Okay, ஸோ அப்போ இந்த Young's modulus நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து லீனியர் எலாஸ்டிக் லிமிட் வேற அப்படின்ற போது இந்த ஈயோட சிக்னிஃபிகன்ஸ், நான் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணல, பட் ஈ வந்து எப்போ ஈன்றதுக்கான ஒரு மதிப்பு. ஓகே, ஐ கேன் சே இன் தட் வே. ஸோ அந்த ஈக்கான ரெஸ்பெக்ட் ஆர் ஈயோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அந்த எலாஸ்டிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரலாம். ஒன்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டை தாண்டி நீங்கள் பிளாஸ்டிக் ஜோன் போயிட்டீங்க அப்படின்னா there is no respect for E. Okay, so that is the first point. So E is have its significance only within proportionality limit. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் proportionality limit, yield point and elastic point எல்லாமே சேம்னு எடுத்துக்கலாம். பட் கான்செப்சுவல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது ஈயோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து proportionality limit வேற தான் இருக்கும். ஓகே, ரைட். செகண்ட் பாயிண்ட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ எப்சிலான். கரெக்டா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் OA அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? OAன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஜென்ரலாக இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், y இஸ் ஈக்குவல் டு mx + c. இதுதான் என்னோட ஈக்குவேஷன், ரைட்? y வந்து y ஆக்சிஸ், அதாவது டிபெண்டன்ட், அண்ட் x வந்து இண்டிபெண்டன்ட். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ எப்சிலான், c இல்லை இந்த இடத்துல. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா y intercept வந்து 0. cன்றது என்னது? y intercept, right? From basics of mathematics. See, basic mathematics உங்களுக்கு தெரியல அப்படின்னா basic lectures அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். I will you can see it actually. நம்ம இங்கிலீஷ் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கனாலே பேசிக்ஸ் லெக்சர் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஸ்லோப்ஸ், எல்லா பேசிக் கான்செப்ட்ஸும் அதில் கவராக இருக்கும். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்க, you will get an idea. ஓகே, ரைட். ஸோ இந்த நான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனையும் இதையும் கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், y intercept வந்து 0, ஏன்னா y intercept இதில் இல்லை. And இது x-axis. okay, x-axis க்கு பதிலா we have epsilon, y-axis க்கு பதிலா we have sigma, so slope க்கு பதிலா we have e. So what does it indicates? So stress strain diagramல Young's modulus is going to indicate me the slope of stress strain diagram. ஸோ இப்போ இந்த லைன் எடுத்துக்கிறேன், OA லைன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த OA லைனுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், OA லைனுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா அது வந்து என்னோட Young's modulus. அகைன் ஸ்லோப்போட டீடைல்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்லோப் வீடியோ கோத்ரூ பண்ணுங்க, யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி E வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரதான் we can have the significance. Second, E is nothing but slope of the stress strain diagram within proportionality limit. Now significance of E என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். Okay, what E is saying to us. Okay, right. See, இப்போ we will take sigma is equal to E into epsilon, right? That is what I have taken. I can write this as E is equal to sigma by E அப்படின்னு நான் அதை represent, E is equal to sigma by epsilon. sigma by epsilon அப்படின்னு நான் represent பண்ணுவோம். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு, ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, அந்த மெட்டீரியலுக்கு E ரொம்ப அதிகமாக இருக்குது. See, one more thing I forgot to say, 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, E வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரைக்கும் தான் அப்ளிகபிள். செகண்ட், Young's modulus is nothing but slope of a stress strain diagram within proportionality limit. தேர்ட் பாயிண்ட், E வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ நீங்கள் ஸ்டீல் எடுக்கிறீங்க, அலுமினியம் எடுக்கிறீங்க, கேஸ்டியான் எடுக்கிறீங்க, ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு அந்த E வேல்யூ, Young's modulus வேல்யூ மாறும். ஸோ இட்ஸ் அ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் அன் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல் பொறுத்து மாறும். ஓகே, ரைட். இந்த 3 பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. லெட் அஸ் கம் ஃபார் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் E. ஓகே, ரைட். ஸோ E is equal to sigma by E. ஸோ நான் ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் கன்சிடர் அந்த மெட்டீரியலுக்கு வந்து Young's modulus ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மெட்டீரியலுக்கு Young's modulus ரொம்ப அதிகமாக இருக்குன்னா என்ன மீனிங்? வாட் தே ஆர் சேயிங், அது என்ன மீன் பண்ணுது? சி, Young's modulus ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப, அதாவது மேத்தமெட்டிக்கலாக சி, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், இல்லைனா டினாமினேட்டர் ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ரைட்? ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், இட் ஹாஸ் டு பி வெரி ஹை, மோர் ஆர் வெரி ஹை.
அது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லைனா வந்து ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருக்கணும், வெரி லோ, ஓகே, ஆர் வெரி வெரி லெஸ், ஓகே, லெஸ் வேல்யூ. ஸோ டினாமினேட்டர் ரொம்ப கம்மியாகவும் நியூமரேட்டர் ரொம்ப அதிகமாகவும் இருந்தால் ஐ கேன் சே தட் யங்ஸ் மாடுலஸ், அதாவது இந்த சைடு இருக்க வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதை கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வாட் இட் சேஸ், ஒரு மெம்பர் எடுத்துக்கிறேன், அந்த மெம்பருக்கு யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகம். வாட் இட் இண்டிகேட்ஸ், நீங்கள் நிறைய லோட் அப்ளை பண்ணீங்க, டேக் அ மெம்பர், அப்ளை அ லாட்ஸ் ஆஃப் லோட், 100 நியூட்டன், 200 நியூட்டன், கிலோ நியூட்டன்ஸ், வாட் எவர். ஆனால் டிஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக தான் நடக்க போகுது, அதாவது ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். தட் இஸ் வாட் இட் இஸ் இண்டிகேட்டிங், ரைட்? நீங்கள் நிறைய லோட் அப்ளை பண்ணாலும், வெரி ஹை ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆனாலும் ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த மெம்பரோட யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் ஐ எம் டேக்கிங் அ மெம்பர் which is having more யங்ஸ் மாடுலஸ், what it indicates, you apply more load, நிறைய லோட் அப்ளை பண்ணுங்க, லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், யூ காஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், பட் டிஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஸோ அதிக லோட் அப்ளை பண்ணி கொஞ்சமாக டிஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த மெம்பரோட யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்மி லோடுக்கு நிறைய டிஃபார்ம் ஆகும். ஓகே, தட் இஸ் ஆப்வியஸ், ரைட்? ஃபார் லெஸ் ஸ்ட்ரெஸ் மோர் டிஃபர்மேஷன், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும், நியூமரேட்டர் கம்மியாக இருக்கும், ஸோ யங்ஸ் மாடுலஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் லெஸ் ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் மோர் டிஃபர்மேஷன், தென் யங்ஸ் மாடுலஸ் வில் பி ஸ்மால். ஸோ இப்போ யங்ஸ் மாடுலஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? It is representing the resistance against the deformation. ஸோ யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வேணும் எனக்கு சின்ன டிஃபர்மேஷன் காஸ் பண்ணுறதுக்கு. யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸே போதும், நிறைய டிஃபர்மேஷன் நடக்கும். ஸோ மோர் தி யங்ஸ் மாடுலஸ் ஆர் மோர் தி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, more is the resistance against the deformation or resistance against the strain. Linear deformation, because நம்ம பேசுறது எல்லாமே linear தான். It's a linear strain, it's a linear deformation. நம்ம இன்னும் shear strain, shear stressக்கு போல. Okay, shear stress, இது linear stress and linear strain. Shear stress, shear strainக்கு போல. So linear, okay. So எவ்வளோ அதிகமாக linear deformation ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து யங்ஸ் மாடுலஸோட வேலை. ஸோ யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்தால் is going to resist more amount of linear deformation. Simple, right? So adukana per enna, I can call it as elasticity. Okay, simple ah solnuna, elasticity of the material. So Young's modulus is going to decide the elasticity of the material, or in other words stiffness. But ஒரு factor என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து Young's modulus direct stiffness நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா stiffness depends on geometry. ஆனா அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். when we understand axial loading போகும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக அது புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் ஸ்டிஃப்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஜியாமெட்ரி ஆல்சோ. ஜியாமெட்ரி என்ன சொல்ல வரேன், கிராஸ் செக்ஷன் ஏரியா லென்த்து, அந்த மெட்டீரியலோட லென்த், அந்த மெட்டீரியலோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஓகே, பட் எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் ஒன்று சொல்லலாம், யங்ஸ் மாடுலஸ் ஒரு மெட்டீரியலுக்கு அதிகமாக இருக்குன்னா ஆப்வியஸாக அந்த மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஓகே, வாட் டஸ் இட் மீன்? அதிக லோட், கம்மி டிஃபர்மேஷன், மோர் ஸ்டிஃபர். சிம்பிள், ரைட்? ஸோ மோர் தி எலாஸ்டிசிட்டி, மோர் தி ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் தி டிஃபர்மேஷன். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, ஐ ஹோப் யூ காட் இட், ரைட்? என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I tried to explain in detail about the significance of E. Right. I will ask you one question. Okay, for example, let us take one example. Steel எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட யங்ஸ் மாடுலஸ் வந்து 200 approximate. Okay, 200 gigapascal. But if I take rubber, okay, அதோட யங்ஸ் மாடுலஸ் வந்து 0.7 gigapascal. ஸோ நான் இதோட யங்ஸ் மாடுலஸ், அதாவது எலாஸ்டிசிட்டியை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் சே வேல்யூ வச்சு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸ்டீலோட எலாஸ்டிசிட்டி தான் அதிகம், ஸ்டீல் ஹேஸ் மோர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூ மைட் திங்க், சார் ஹவு ஸ்டீலோட எலாஸ்டிசிட்டி அதிகம்னு சொல்கிறீங்க, ரப்பர் தானே ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும். ஜஸ்ட் கன்சிடர், நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்க. ஓகே, த ரப்பர் பேண்ட் விச் வி யூஸ் டு கேர்ள்ஸ் யூஸ் டு யூஸ் ஆர் விச் வி ஜென்ரலி யூஸ். ஓகே, ரப்பர் பேண்ட் எடுத்து இஃப் ஐ டூ இட்ஸ் மோர் எலாஸ்டிக், ரைட்? அது ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்குது. ரப்பர் பேண்ட் வாஸ் எலாஸ்டிக். பட் ஸ்டீல் எடுத்து நான் டிஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணேன், இட் இஸ் நாட் எலாஸ்டிக். அப்புறம் எப்படி ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் அண்ட் தென் ரப்பர் லெஸ் எலாஸ்டிக் அப்படின்னு நான் சொல்கிறேன்? வேல்யூ வச்சு நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கொஸ்டின் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஓகே, பட் கன்ஃபார்மாக ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக். ஓகே, ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தென் ரப்பர், தட் இஸ் ஃபார் ஷுர். ரப்பரோட ஸ்டீல் தான் அதிக எலாஸ்டிக். ஓகே, பட் ஒரு காமன் கன்ஃபியூஷன் வரும் தானே,
ரப்பர் பேண்ட் எடுத்து நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அது நல்லா எலாஸ்டிக்காக இருக்குது, இட்ஸ் வெரி எலாஸ்டிக். பட் ஸ்டீல் எடுத்து நான் அப்ளை பண்ணேன்னா இட் இஸ் நாட் தட் மச் எலாஸ்டிக், ரைட்? அந்த டவுட் உங்களுக்கு வரதான் செய்யும். பட் எலாஸ்டிக் அப்படின்றது நம்ம சயின்ஸில் படிக்கிறது, அதாவது ஸ்ட்ரென்த்தோமெட்ரிஸில் படிக்கிற எலாஸ்டிசிட்டி, எலாஸ்டிக் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேர்ட் எலாஸ்டிக் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், பட் இட் இஸ் ராங். ரப்பர் பேண்ட் எடுத்தோம்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ரப்பர் பேண்ட் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அது ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ராங். ஓகே, ரப்பர் பேண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள், ஃபைன். பட் ரப்பர் பேண்ட் இஸ் நாட் எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிக்னா என்ன? நீங்கள் நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபார்மேஷன் நடக்கும். இப்போ அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுட்டு யோசிங்க. ஸ்டீல் நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் டிஃபார்மேஷன். ரப்பர் பேண்ட் கம்மி ஃபோர்ஸுக்கு நிறைய டிஃபார்மேஷன், வெரி லெஸ் ஃபோர்ஸ் மோர் டிஃபார்மேஷன். ஆப்வியஸாக ரப்பர் பேண்ட் வந்து லெஸ் எலாஸ்டிக், ஸ்டீல் வந்து மோர் எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் ரப்பர் பேண்ட் இஸ் லெஸ் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ் மோர். கிளியர்? ஸோ இது வந்து வி அண்டர்ஸ்டுட் இட் கான்செப்சுவலி லிட்டில் பிட், இமேஜினேஷனோட. இதை நம்ம வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். or else let us think it in another way. இப்போ நான் இதை வந்து நான் பிளாட் பண்ணும், ஓகே, கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிளாட் பண்ணுவோம்? How can I plot it? Stress versus strain. Okay, I know that elasticity of steel is greater than that of elasticity of rubber. Okay, நான் இதை எப்படி பிளாட் பண்ணுவேன்? சிம்பிள், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி Young's modulus is nothing but slope of stress strain diagram. Okay, so slope of stress strain diagram, slope வந்து 200 அதிகம், 0.7 கம்மி. So Young's modulus வந்து for steel is more, so slope will be more and slope for this will be less. So how can I plot it? Steel வந்து அதிகமாக இருக்கும், right? So steel ஓட slope அதிகம், rubber வந்து கம்மியாக இருக்கும், rubber ஓட slope வந்து கம்மி. So this is approximate, this corresponds to steel and this corresponds to rubber. See, slope concept நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லோப் வீடியோ கோத்ரூ பண்ணுங்க, will get it. நான் அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி இங்கிலீஷில் ஒரு சேனல் இருக்கும், என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி EEA. அந்த சேனலில் பிளேலிஸ்ட்டில் பேசிக்ஸ் அப்படின்னு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் ஸ்லோப்ஸ். ஓகே, ஸோ பிளேலிஸ்ட் போயிட்டு பேசிக்ஸில் லிஸ்ட்டில் ஸ்லோப். ஓகே, அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா will get it. ஓகே, let us come back for this. What I was saying, steel and rubberல. ஸோ ஸ்டீல் வந்து ஸ்டீலோட ஸ்லோப் ஜாஸ்தி. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஸ்டீல் இஸ் மோர் பிகாஸ் Young's modulus is more, and slope of rubber is less because Young's modulus is less. அது ஒரு டைரக்ட் கான்செப்ட். ஓகே, ஸ்லோப் ஆஃப் ஸ்டீல் வந்து greater than that of slope of rubber. இது நான் எப்படி பிளாட் பண்ணுறேன்? How I am plotting it? Because from this E of steel is greater than that of E of rubber. So Young's modulus of steel வந்து ரப்பரோட அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த பிளாட். ஓகே, இல்லைனா வந்து நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டெஃபினேஷன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், let us consider that. ஓகே, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரெயின். ஓகே, ஸ்ட்ரெயின் வந்து ஃபிக்ஸ்டு, இதுதான் என்னோட ஸ்ட்ரெயின். 2 மெம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, 2 மெம்பர் எடுத்துக்கிறேன். ஒரு மெம்பர் வந்து ஸ்டீலு, ஒரு மெம்பர் வந்து ரப்பர். ஸ்டீலுக்கு Young's modulus ஜாஸ்தி, எனக்கு ஆல்ரெடி தெரியும். ரப்பருக்கு Young's modulus கம்மி, அதுவும் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்டீல் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸாக இந்த ஸ்ட்ரெயினை காஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டீலுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் தேவைப்படும். பட் இதே ஸ்ட்ரெயினை ரப்பருக்கு காஸ் பண்ணுறதுக்கு லெஸ் ஸ்ட்ரெஸ் தான் தேவைப்படும். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் ஹியர். யூ குட் see that it requires more stress. sigma 1 அதிகம். ஓகே, or else I will take it as sigma s. ஓகே, sigma s அதிகம். But at the same strain epsilon, I will take this as epsilon, just epsilon. The same strain epsilon epsilon amount of strain cause பண்றதுக்கு for rubber it needs sigma r amount of stress only. So sigma s is greater than that of sigma r. So என்ன கன்க்ளூஷன்? சேம் கன்க்ளூஷன் தான். ஓகே, ஸ்டீலுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் தேவைப்படுது கம்பேர் டு ரப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபார் காசிங் த சேம் ஸ்ட்ரெயின். ஸோ 2 விதமாக நம்ம கிராஃப் வரையலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்லோப்பு. ஏன்னா Young's modulus வந்து எனக்கு ஸ்லோப்புன்னு தெரியும். ஸோ அதனால ஸ்லோப் ஆஃப் இந்த லைன் வந்து greater than that of slope of this line. So this is going to corresponds to steel and this is going to, that is the second one is going to corresponds to rubber. No doubt about it. அப்படி இல்லை, ஸ்லோப் வந்து எனக்கு தெரியாது, ஸ்லோப்பில் கன்ஃபியூஷன் இருக்குது சார் அப்படின்னா, கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டியது அந்த வீடியோ போய் பார்க்க வேண்டியது. பட் now, for now, as of now, ஸ்லோப்பில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, from the mathematical definition, நம்மளுக்கு this is the fixed amount of strain which I wanted to cause. For causing this fixed amount of strain, obviously steel is going to require more stress because steel's Young's modulus is more.
and rubber is going to require less stress. So rubber oda stress kammiya irukum, steel oda stress adhigama irukum. So in the line corresponds to steel and in the line corresponds to rubber. That's it. Very, very, very simple. Okay, it's a very, 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 very simple concept. Ore or extension, the final thing which I won't say that I will ask you, but okay, already தெரிஞ்ச விஷயம் தான் in fact. Okay, so நான் இப்போ வந்து stress strain எடுத்துக்கிறேன் ரெண்டு மெம்பர். okay, two member, this is member A and this is member B. Now my question is, எந்த மெம்பருக்கு அதிக Young's modulus? Obviously the one which is having more slope has more Young's modulus. Okay, straightforward question தான். அப்படி இல்ல mathematical definition, go as per mathematical definition. You could see that same strain cause பண்றதுக்கு மெட்டீரியல் B க்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் தேவைப்பட்டிருக்கிறது சிக்மா B, மெட்டீரியல் A க்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் தேவைப்பட்டிருக்கிறது சிக்மா A. சிக்மா A is obviously greater than sigma B, so this A will be having more Young's modulus compared to B. Okay, right. So now finally, so எனக்கு தெரிஞ்சு இந்த detailed discussion of linear elastic zone and Young's modulus உங்களுக்கு ரொம்ப தெளிவா எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் கன்க்ளூஷன் நான் கொடுத்துறேன். ஸோ E வந்து applicable until proportionality limit. கான்செப்சுவலாக கேட்டாங்கன்னா it has to be until proportionality limit. ப்ராப்ளத்துக்கு proportionality, yield, elastic all are same. Now next, E is nothing but, this is the first point. Second point is E is nothing but slope of stress strain diagram. Second point. Third point, E is valid until proportionality limit, as I already said. So E வந்து proportionality limit வரைக்கும் தான் அதோட significance இருக்கும். Okay, and what E is indicating? E is indicating elasticity, or E is indicating stiffness. Okay, or else in other word, resistance against linear strain. Okay, so that concludes our discussion on linear zone. நம்ம அடுத்த zone க்கு போலாம்.